உலகத்திலேயே சிறந்த புண்ணிய பூமியான பாரதத்தில் 108 திவ்யதேசங்களிலே பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார். அதில் சோழ நாட்டு திருப்பதிகளாக 40 க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. இந்த 40 முதல் க்ஷேத்திரமானது சிதம்பர க்ஷேத்திரம். ஆனால் புராணங்களில் இந்த ஊருக்கு என்ன பேர் என்று கேட்டால் சித்திரக்கூட்டம் என்று பெயர். அங்கண்ணடு மதில் புடசூடயோத்து என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதமுய்யக் கொண்ட வீரன் தன்னை செங்கண் நெடுங்கருமுகிலை இராமன் தன்னை திலகரு திருச்சித்திரக்கூட்டம் தன்னுள் எங்கள் தனிமுதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிரக் காணு நாளை என்று ஆரம்பிக்கின்றார். இந்த தில்லை கோவிந்தராஜ பெருமாள், புண்டரீகவேத தாயார், திருமணப்பட நாச்சியார் ஆகிய அனைவருக்கும் இங்கே மகா கும்பாபிஷேகமானது விஸ்வாச வருஷம் ஐப்பசி மாதம் 12ஆம் நாள் அன்றைக்கு ஆரம்பமாகி ஐப்பசி மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை காலையிலே 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள்ளே விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் அதற்கு அடுத்தபடியாக எம்பெருமானுக்கு மகா சம்பரோஷம் நடைபெற்று பகல் 1 மணிக்கு வேதங்கள், வேதாந்தங்கள், ஆழ்வார் பாடல்கள், ரகசிய கிரந்தங்களாக எல்லாவற்றும் பூர்த்தி செய்வது. இந்த மகா கும்பாபிஷேகமானது 5 நாளைக்கு முறையாக பௌதீக்ஷருடைய பூர்ண ஆதரவோடு 38 குண்டங்கள் போட்டு 5 நாளைக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்கிற காரணத்தினாலே இதனுடைய பலன்கள்லாம் யாருக்கு என்று கேட்டார், கண்ணாலே காண்பவருக்கு, காதாலே கேட்பவருக்கு, மனதாலே நினைப்பவருக்கு எல்லோருக்கும் எல்லா க்ஷேமமும் உண்டாக போகின்றது. உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் எல்லா க்ஷேமம் உண்ண வேண்டும் என்று தான் இங்கே பிரார்த்திக்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று பிரார்த்தனை பண்ணுற வழக்கம். அதனால் அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, ஷடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண் உலகம் வாழ, மணமகட மாமுனியே இன்னுமொரு நூற்றாண்டிலும் சித்திரக்கூட்ட நிவாசாய சித்திரானந்த விபூதையே ஸ்ரீமத் கோவிந்த ராஜாய ஸ்ரீவத் சாங்காய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்ய மங்களம். ராமானுஜ பதாம்போஜ யுகலி யஸ்ய தீமதः பிராப்யம் ச பிராபகம் வந்தே பிரணதார்த்தி ஹரம் குரும் ஆத்ரேய ராமா வரஜ குரோஹோ பௌத்ரம் ததாஸ்ரயம் யாமுனாரிய குரோஹோ சூனும் பக்தி சாரம் குரும் பஜே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹா. சக்கரவர்த்தி திருமகன் என்று கொண்டாடப்படும் ஸ்ரீ ராமபிரான் வடநாட்டு சித்திரக்கூடத்தில் ஆனந்தமாக காலத்தை கழித்தார். சீதா பிராட்டி லக்ஷ்மணன் சகிதமாக அங்கு இருக்கும் பொழுது ரொம்ப இன்பமாக அந்த நாள்கள் எல்லாம் கடந்தன என்று வால்மீகி சொல்கிறார். சுபக சித்திரக்கூடோசோ என்று சொல்கிறார். சுபகஹா, எதனால இப்படி ஒரு சுபக சித்திரக்கூடோசம் என்று வால்மீகி சொல்ல வேண்டும் என்றால், ரொம்ப மேன்மை பெற்று பெருமையுடன் இருந்த ஊராது. என்ன அதுக்கு அப்படி ஒரு மேன்மை என்றால், சீதையுடன் லக்ஷ்மணனுடன் ராமன் வசிக்கும் பொழுது அந்த காட்டில் சித்திரக்கூடத்தில் அயோத்தி மாநகரமே திரண்டு வந்துதான். எல்லாரும் வந்து ராமனை பிரார்த்தித்து கொண்டார்கள், திரும்ப அயோத்திக்கு வர வேண்டும் என்று. அப்படி ஒரு உயர்வான ஒரு ஊர் அந்த ஊர். அங்க இனிமையோட இருந்தான். அங்க ரொம்ப ஆனந்தமான ஒரு நாள்கள் எல்லாம் சீதையுடன் கழித்தான் என்று வால்மீகி சொல்கிறார். ஆனால் அந்த ஆனந்தமானது அங்கு நீடிக்கவில்லை. அதற்கு பிறகு சீதையை ராமன் பிரிந்து விட்டு துக்கப்படுகிறான். இதை சொல்லும் பொழுது 6ஆம் நூற்றாண்டில் அவதரித்த குலசேகர ஆழ்வார் தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்திற்கு எழுந்தருளுகிறார். குலசேகர ஆழ்வார் ராம பக்தர். அவர் எந்த எம்பெருமானை பார்த்தாலும் குலசேகர ஆழ்வாருக்கு ராமபிரானாகவே காட்சி கொடுப்பார். அதே போல அவர் ராஜாவாக இருந்து எல்லாவற்றையும் துறந்தவர். அந்த குலசேகர ஆழ்வார் இங்க தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்துக்கு வரும்பொழுது கோவிந்தராஜனை மங்களாசாசனம் செய்கிறார். மங்களாசாசனம் செய்யும் பொழுது அவருக்கு ராமனாக காட்சி கொடுத்து 10 பாடல்கள்ல இந்த ராமாயணத்தையே ஒரு அரங்கேற்றமே பண்ணிவிட்டார் குலசேகர ஆழ்வார். அப்போ திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை
தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் ரசாக வெண்ணேன் மற்றரசு தானே என்று சொல்கிறார். இங்கு திருமகளோடு இனிது அமர்ந்த செல்வன் தன்னைங்கிறார். திருமகளோடு, சாக்ஷாத் மகாலட்சுமி தாயார் தானே சீதா பிராட்டியாக அவதாரம் செய்திருக்கிறாள். அங்க இனிது அமர்ந்தான், சாஸ்வதமா இங்க ராமன் உட்கார்ந்துட்டானா சீதா பிராட்டியோட. அந்த சித்திரகூடத்துல ஆனந்தமாக இருந்தாலும் அது தற்காலிகமானதாக போய்விட்டது. சீதையை பிரித்து துக்கப்பட்டான். ஆனால் தென்னாட்டு சித்திரக்கூடம் என்று அழைக்கக்கூடிய இந்த தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்தில் எம்பெருமான் இனிது அமர்ந்து அப்படியே வீற்றிருந்து எல்லாருக்கும் அருள் பாலித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்ட்டு குலசேகர ஆழ்வார் இந்த ஊருக்கு வரைச்சு அப்படி அவர் அழகாக சொல்கிறார். இதை தில்லை திருச்சித்திரக்கூடம் என்று அழைக்கிறார்கள். ஆழ்வார் தில்லை திருச்சித்திரக்கூடம், தில்லை திருச்சித்திரக்கூடம் என்று ஒவ்வொரு பாசுரத்திலையும் திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். திருமங்கை ஆழ்வார் பாடல்களில் பார்த்தோமானால் திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மீங்களே அப்படின்ட்டு இந்த ஊரை ரொம்ப கொண்டாடுகிறார். இந்த தில்லை திருச்சித்திரக்கூடம், எதனால இந்த ஊருக்கு சித்திரக்கூடம் என்று சொல்கிறோம்? சித்திரக்கூடம்னா வடமொழியில் சொல்லும் பொழுது கூடம் அப்படின்னாக்க நானாவிதமான அங்க அப்படி சோலைகளோட உயரமான சிகரங்கள்லாம் இருக்குமா, தாதுக்களால நிறைந்ததான், அப்படிப்பட்டதுதான் சித்திரக்கூடம். கூடம்னா அப்படி ஒரு அர்த்தம். அதே போல இங்க தில்லை திருச்சித்திரக்கூடத்துல அப்படிதான் எங்க பார்த்தாலும் ஒரே பூஞ்சோலையாக இருந்து சிகரம் போல இருந்துதான். இதுக்கு தில்லை என்ற ஏன் பேர் வந்தது என்றால், ஒரு சமயம் ஜில்லி தில்லி என்ற 2 சகோதரிகள், அவர்கள் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாளை சேவிக்கிறார்கள். அது ஸ்வயம்பு கஷேத்திரம். இங்கேருந்து ஒரு 2 யோஜனை தூரம் சித்திரக்கூடத்திற்கும் அங்க சீமுற்றத்துக்கு 2 யோஜனை தூரம்னா கிட்டத்தட்ட 26-28 கிலோமீட்டர்ஸ் சொல்றோம் இல்லையா? இப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசம் அங்க ஸ்வயம்பு கஷேத்திரம் இல்லையா? ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்று நம்மாழ்வார் சாதித்தபடி அப்படி உயர்வான ஒரு கஷேத்திரம் அது. அது மட்டும் இல்ல, இந்த சரம ஸ்லோகம் என்று சொல்கிறோம். ராம சரம ஸ்லோகம், கிருஷ்ண சரம ஸ்லோகம், வராக சரம ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமானது, உயர்ந்ததானதான். ஏன்னா அவர்கள் 2 பேரும் சொல்லும் பொழுது என்னை இப்படிலாம் சில விதிமுறைகள் சொல்லி அப்படி பற்றினால் நான் உங்களை கரையேற்றுகிறேன் என்னார். ஆனால் புவராக பெருமாள் சொல்லும் பொழுது, நீ வாழ்நாள்ல என்ன ஒரு தரம் சேவிச்சுட்டா போறோம், நீ கட்டை மாறி இருந்தாலும் நீ கல்லாக இருந்தாலும் என்னுடைய ஸ்மரணை உனக்கு இல்லை என்றாலும் நான் உன்னை நல்ல கதிக்கு அழைத்து செல்கிறேன், நான் உன்னை நினைக்கிறேன்ட்டு நல்ல சத்திய பிரமாணம் பண்ணின வராக பெருமாள். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த எம்பெருமான் நமக்கு காட்டி கொடுத்தாரு இல்லையா? ஒரு தரம் சேவிச்சுட்டா போறோம்ட்டு. அதனால இந்த ஜில்லி தில்லின்றவா அந்த எம்பெருமானை போய் சேவிக்கிறா. அப்போ பெருமாள் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். பொதுவா நல்ல பக்தி இருக்கணும். ஆனா அந்த பக்திங்கிறது ஸ்வயம் பிரயோஜன பக்தியோட இருக்கணும். நாமளும் பகவான்கிட்ட பக்தி பண்ணா கூட ஒரு குறிக்கோள்னாலேயே ஏதோ ஒண்ணு வச்சுட்டு பண்றதுனாலதான் கொஞ்சம் கால தாமதம் கழித்து பெருமாள் நமக்கு அதெல்லாம் அனுகூலம் பண்றார். ஆனால் எம்பெருமானே எல்லாம் அப்படின்னு நினைச்சுட்டு உன்னை தவிர எனக்கு வேறு பிரயோஜனம் எதுவும் இல்லை வேண்டாம்னு நினைச்சுட்டா உடனேவே பிரத்யட்சம் ஆயிடுறார். இவர்கள் 2 பேரும் அசுரர்களோட புத்திரிகள் என்று சொல்லுவார்கள். அப்படி இருந்தாலும் எம்பெருமான் கொடுத்த ஞானத்தினால் பகவானை ஆசிரியிக்க வேண்டும், சரீரம் அடுத்தது பகவானுக்கே என்று அவர்கள் உணர்ந்து கொண்டதனால் இந்த ஆத்மாவானது பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவர்கள் நல்ல பக்தி பண்ணி பகவானை பிரார்த்திக்கிறார்கள். அப்ப பெருமாள் கேட்கிறார், ஞானப்பிரான் கேட்கிறார், முதல்ல ஜில்லி கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும், என்ன வரம் வேண்டும் சொல்லுங்கிறார். அப்போ அவ சொல்றா, எனக்கு உன்னை என்னைக்கும் சேவிச்சுட்டே இருக்கணும், அப்போ உன்னோட திருவடி வாரத்திலேயே நான் இருந்தாதான் உன்னை சேவிச்சுட்டே இருக்க முடியும், அதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு எல்லாம் உன்னோட அனுகிரகம் என்று கிடைத்து விட்டதற்கு பிறகு வேற என்ன எனக்கு வேணும், மற்றது எல்லாம் சாஸ்வதம் கிடையாது, எம்பெருமானோட ஒரு திரு அருள் தானே சாஸ்வதம். அப்ப எம்பெருமானோட திருவருள் கிடைச்சு கொடுத்தோம்னா அது அப்படியே நித்தியமாக இருக்க வேண்டும்ன்றதுனால அவ சொல்றா, நான் இங்கேயே இருந்து கொண்டு உனக்கு காவல் பூண்டு இருக்கிறேன், இந்த க்ஷேத்திரத்தில் இந்த சன்னதியில் நான் காவலாகவும் இருந்து கொண்டு உன் திருவடியை சேவித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று பிரார்த்திக்கிறார்.
உடனேயே பெருமாள் அப்படியே ஆகட்டும் என்று சொல்ல அந்த ஜில்லி அப்படின்ற பெண் அங்கேயே இருந்து கொண்டு பெருமாளுக்கு காவல் காத்து கொண்டு எம்பெருமானை ஆராதித்து கொண்டு சேவித்து கொண்டு இருக்கிறார். அவளது சகோதரி தில்லி, இவ ஜில்லி, அவள் சகோதரி தில்லி. உடனே அந்த தில்லியிடம் எம்பெருமான் கேட்கிறார், உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, எனக்கு உன்னுடைய நிமலானந்த வீட்டில் என்னைக்கும் அங்க வாசம் பண்ண வேண்டும், அதாவது பரமபதம் ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து கொண்டு எப்பவும் உனக்கு கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் அவ ஆசைப்படுகிறார். அப்போ பெருமாள் சொல்றார், இங்கேருந்து 2 யோஜனை தூரத்துல ஒரு அழகான சித்திரக்கூடம் அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு, அங்க புஷ்கரணி இருக்கு, அங்க நீ அந்த புஷ்கரணி கரையில நீ எம்பெருமானை தியானித்து கொண்டு அவனை ஆராதனை செய்து கொண்டு இரு, உனக்கு வேண்டியது அந்த எம்பெருமான் உனக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு மறைஞ்சுடுறார் பெருமாள். உடனேயே என்ன பண்றா, தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்துக்கு வரா. அப்ப சித்திரக்கூடம் தான் அது, தில்லை நகர் இல்ல, அப்ப வெறும் சித்திரக்கூடமாகத்தான் இருந்தது. அந்த சித்திரக்கூடத்துக்கு வருகிறாள். வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய புஷ்கரணி, அந்த புஷ்கரணியில இந்த புண்டரீகபுரம் பேரு அதுக்கு முன்னாடி இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு முனிவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் காட்சி கொடுக்கும் பொழுது அந்தந்த சமயத்துல அனுகிரகம் பண்ணும்போது அதற்கு தகுந்தாற் போல் சில பெயர்கள் எல்லாம் அந்த க்ஷேத்திரத்திற்கு வைப்பார்கள். அதே போல இங்க புண்டரீகபுரம் என்று இருந்தது. இந்த புண்டரீகபுரத்தில் புண்டரீக புஷ்கரணி கரையில இவள் தபஸ் இருக்கிறா, பெருமாளையே தியானம் பண்றா. காரணம் தூ தியேயகான்னு சொல்றோம் இல்லையா, காரண வஸ்துவை தியானிக்க கடவுதுன்ற மாதிரி அந்த பெருமாளை நினைச்சுண்டு தியானிக்கிறா. உடனேயே பெருமாளும் பிரத்யக்ஷம் ஆறார். பிரத்யக்ஷமாகி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இவள் முன்னாடி என்ன பண்ணா, ஸ்ரீமுஷ்டத்துல இருக்கச்ச எனக்கு நிமலானந்த வீட்டில் வசிக்க வேண்டும், அங்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் தான் சொன்னா. ஆனால் பெருமாளை பார்த்தவொடனே இவளுக்கு என்ன தோணிடுத்து, அந்த திவ்ய தேசத்தில் அந்த புண்டரீக புஷ்கரணி கரையில் அந்த புண்டரீகபுரத்தில் இவளுக்கு நித்திய மாசம் செய்ய வேண்டும் என்று ஆசை வந்து விட்டது. அதனால் அவள் என்ன சொல்றா, எனக்கு இங்கேயே இருந்து கொண்டு உம்மை சேவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். அதற்கு மேல பெருமாளும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லும் பொழுது இவ சொல்றா, நான் இங்க எப்படி இருக்கணும்னு ஆசை தெரியுமா, எனக்கு இங்க ஒரு விருட்சமாக இருக்க வேண்டும். தில்லை அந்த ஒரு மரம் சொல்றோம் இல்லையா, இந்த தில்லை மரம் அப்படின்ற ஒரு மரமாக நான் இந்த ஊரில் இருந்து கொண்டு உம்மை சேவித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். அதனால பெருமாளும் என்ன சொல்றார், சரி அப்படியே ஆகட்டும், நீ இந்த க்ஷேத்திரத்தில் தில்லை மரமாக இருந்து கொண்டு நீ எப்பொழுதும் என்னை சேவித்து கொண்டு இருக்கலாம் என்று அவளுக்கு வரன் கொடுத்தார். அன்றிலிருந்து இந்த ஊருக்கு தில்லை திருச்சித்திரக்கூடமா. ஏன்னா இவள் என்ன பண்றா, வரன் வாங்கிட்ட உடனே பெருமாள்கிட்ட இன்னொரு கோரிக்கை வைக்கிறா. இப்போ என்னோட பேர் தில்லையா இருக்கிறதுனால, தில்லின்னு இருக்கிறதுனால இந்த ஊர்ல நான் தில்லி மரம்னு எனக்கு இந்த பேர் வேணும், இந்த ஊருக்கும் தில்லை சித்திரக்கூடம்ன்ற பேர் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதன்படியே இந்த ஊரை சொல்லும் பொழுது தில்லை திருச்சித்திரக்கூடம், தில்லை நகர் அப்படின்னு அவளோட பேரை வச்சு அந்த மரமும் தில்லை மரம். இந்த தில்லை மரம் அப்படிங்கிறது ரொம்ப மருத்துவ குணங்கள் எல்லாம் சொல்றா. இப்போ இந்த ஊர்ல அந்த மரங்கள் ரொம்ப இல்லை, ஆனால் சிதம்பரத்திற்கு பக்கத்துல பிச்சாவரத்துல இந்த மரங்கள் எல்லாம் இருக்கு என்று சொல்கிறார்கள். பல நோய்களுக்கெல்லாம் இந்த தில்லை மரம் அது ஏதோ பயன்படுகிறது என்று மருத்துவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். ரொம்ப ஒரு மருத்துவ குணங்கள் கொண்டது, அதுல நன்மையும் இருக்கு, சிலது தீயது மாதிரியும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்துகிறார்கள் அந்த மரத்தை. அதனாலதான் இன்னமும் இந்த ஊர்ல தில்லை மரம் எங்கேயோ இருக்கு, நாம் பார்க்க முடியலையே தவிர ஏதோ ஒரு 2 இடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த தில்லை நகர், தில்லி என்ற அந்த பெண்மணியால் இந்த ஊருக்கு தில்லை சித்திரக்கூடம், திருச்சித்திரக்கூடம் என்று பெயர் வந்தது என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த ஊரை புண்டரீகபுரம் அப்படின்னு சொல்றோம். ஏன் புண்டரீகபுரம் என்று இந்த ஊரை சொல்ல வேண்டும் என்றால், நாரதரோட சிஷ்யர் புண்டரீகர் என்று முனிவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாரா, ஒவ்வொரு ஊருக்கா போய் எங்கெங்கெல்லாம் புஷ்கரணில தாமர புஷ்பங்கள்லாம் இருக்கோ அந்த தாமர புஷ்பங்கள்லாம் எடுத்து கொண்டு பரமாத்மா நாராயணன் அவனுக்கு ஆராதனைகள் எல்லாம் பண்ணி அதை அவர் ஆராதித்து திருவாராதனம் செய்வாராம். இப்படி போயிட்டே இருக்கச்ச ஒரு சமயம் அவருக்கு என்ன ஆச்சு, அதே போல ஒரு இடத்துல போச்ச இந்த புஷ்பங்கள் எல்லாம் பெருக்கிறார். அப்ப ஸ்ரீமுஷ்ணம் வருகிறார். அங்க எம்பெருமான்
நீ இங்கேருந்து சித்திரக்கூடத்துக்கு போய் அந்த இடத்துல நீ போய் ஆராதனை பண்ணு அப்படின்ட்டு அந்த பகவான் வந்து இவருக்கு ஆக்ஞையிட உடனே இவர் அங்கேருந்து இங்க வருகிறார். வரச்சு அதே போல சித்திரக்கூடத்துல வரும்பொழுது அங்க புஷ்கரணி இருக்கு. அந்த புஷ்கரணியை பார்க்கும் பொழுது நிறைய புஷ்பங்கள் இருந்து, தாமரை புஷ்பங்கள்லாம் இருந்துதான். ஆகா, இவ்வளவு தாமரை புஷ்பங்கள் இருக்கேன்னு நினைச்சுட்டு அந்த புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து எம்பெருமானை ஆராதிக்கலாம் என்று எடுக்கும் பொழுது இவருக்கு ஒரு அசரீரி கேட்டுதான். என்ன அசரீரி என்றால், இந்த திருப்பார்கடலுக்கு நீர் வந்து அங்கு இருக்கும் என்னை நீ ஆராதிக்க வேண்டும்னு ஒரு அசரீரி கேட்டிருக்கு. இவர் எல்லா தாமரை புஷ்பங்கள்லாம் பறிச்சு போறார். திருப்பார்கடல் இருக்கு. ஏன்னா இந்த சிதம்பரம் தில்லை சித்திரக்கூடம் என்று சொல்கிறோமே, இதை சுத்தி 12 தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய இடமா இது. ஒரு மாலை மாதிரி இருக்குமா அது. இந்த சித்திரக்கூடத்தை சூழ்ந்து 12 இடத்துல தீர்த்தம், சேஷ தீர்த்தம், அந்த மாதிரி பல தீர்த்தங்கள்லாம் உண்டு இங்க. அதனால அவர் அந்த திருப்பார்கடல் அந்த கடல் கிட்டக்க வராரு. ஏன்னா இது கிட்டக்கவே கடல் இருக்கக்கூடிய இடம் இது இல்லையா. இந்த ஊர் 4 இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விஸ்தாரம் பண்ணி இல்ல சுருங்கி மாறுதல் ஏற்பட்டு இருக்கிறதே தவிர இது கடலுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய இடம் தான் இது. அதனால இப்பவும் பெருமாள் தீர்த்தவாரிக்கு கடலுக்கு சமுத்திரத்துக்கு மாசி மாகத்துக்கு எழுந்துருகிறார். அப்படி அந்த கடல் கிட்ட இருக்கிறதுனால திருப்பார் கடல்ட்டு இவர் உடனே போறார். போனா எல்லா தாமரை புஷ்பங்கள்லாம் கையில வச்சுட்டு இருக்கார். ஆனா பெருமாளை காணோம். ஹாயா, இப்படி நம்ம இங்க வந்துட்டோமே, பெருமாளை காணுமே, இவ்வளவு தாமரை புஷ்பங்கள் வச்சுட்டு இருக்கோமே, இதோட செவ்வி மாறுவதற்கு முன்பாக இந்த புஷ்பங்களை எல்லாம் நான் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணுமே. எனக்கு என்னமோ இந்த அசரீரி கேட்டதுன்னு நான் இப்படி எடுத்துன்னு வந்துட்டேன் இங்க. ஆனா எனக்கு இங்க பெருமாள் கண்படலவில்லையே அப்படின்ட்டு ரொம்ப மனசுக்கு துக்கம் தாங்கல, கதறார். ஐயே, என்ன அபச்சாரம் பண்ணேன்னு தெரியலையே, எனக்கு காதல விழுந்தது, நான் உடனே இங்க வந்தேன், ஆனா எம்பெருமான காணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கதறார், புலம்புறார். இந்த புஷ்பங்களை அவனுக்கு சமர்ப்பிக்கணுமே. ஏன்னா அவர் எல்லா ஊர்லயுமே எங்கெங்கெல்லாம் கஷேத்திரங்கள் இருக்கோ அங்கங்கெல்லாம் அந்தந்த எம்பெருமானுக்கு இவர் அந்த தாமரை புஷ்பத்தை சமர்ப்பித்தவர். பெருமாளே வந்து அசரீரி வாக்காக எனக்கு நீ திருப்பார்கடல்ல வந்து எனக்கு நீ சமர்ப்பிக்கணும்னு சொல்லச்ச அந்த எம்பெருமான காணுமே நினைச்ச. அப்ப சொல்ற, அப்பா நீ எழுந்தருள வேண்டும் அவரை ஸ்தோத்திரம் பண்றார். அன்னைக்கு எப்படி கஜேந்திரனுக்கு நீ ஓடி வந்தியோ, அதி மூலமும் கூட்டச்ச நீ ஓடி வந்த இல்லையா, அத போல எனக்கும் நீ அனுகிரகிக்க வேண்டும்ட்டு பிரார்த்திக்கிறார். உடனே அங்க பெருமாள் எழுந்தருளுகிறார். எழுந்தருளின உடனே இவருக்கு அப்படியே ஆனந்தம், அப்படியே கண்ணுலேருந்து ஜலம் அப்படியே வந்துட்டே இருக்காக. இவ்வளவு பாக்கியம் பற்றேனே, அடியனுக்கு இப்படி ஒரு சேவை தேவருக்கு கொடுத்ததேன்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்திக்க. இப்ப பெருமாள் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். நீர் இங்கேயே எப்படி இப்ப வந்தீரோ அதே மாதிரி எல்லாருமாக இங்க எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமான் கோவிந்தராஜனாக இங்கு எழுந்தருளி இருக்கிறார். இங்க இவர் வந்து பிரார்த்தனை பண்ணி தபசிருந்து இங்க ஆராதனை பண்ணினதுனால இவர் பேர் புண்டரீகர் என்பதால் இந்த கஷேத்திரத்திற்கு புண்டரீகபுரம், இந்த தாயாருக்கு புண்டரீக வள்ளி தாயார். இங்க இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு புண்டரீக புஷ்கரணின்ட்டு பேரு. நல்ல எம்பெருமான் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இவர்களுடன் இங்க எழுந்தருளி இருக்கிறார். சாத்விக விமானத்தில் எழுந்தருளி இருக்கிறார். இப்போ தில்லி ஜில்லி என்ற 2 அந்த அசுர பெண்களுக்கு காட்சி கொடுத்ததுனால தில்லை திருச்சித்திரக்கூடம். இப்ப இங்க சித்திரக்கூடம்ன்றதுனால இந்த கூடம் அப்படின்னு நம்ம சொல்றது போல எங்க பார்த்தாலும் சோலைகளாக இருக்கக்கூடிய இடமா இது. அதனாலதான் திருமங்கை ஆழ்வார் பாடும் பொழுது, வாட மருதிடை போகி மல்லரை கொன்று ஒக்களித்திட்டு ஆடல் நன்மா உடைத்து ஆயர் ஆனிரைக்கு அன்றிடர் தீர்ப்பா கூடிய மாமழை காத்த கூடிய மாமழை காத்த கூத்தனென வருகின்றான் சேடுயர் பூம்பொழில் தில்லை சித்திரக்கூடத்துள்ளானே. இங்க சேடுயர் பூம்பொழில் தில்லை சித்திரக்கூடத்துள்ளானேங்கிறார். சேடு அப்படின்னா இளமையும் திரட்சியும் கொண்ட ஊரா இது. சேடு உயர் தில்லை சித்திரக்கூடத்துள்ளானேட்டு வாட மருதுடை போகி மல்லரை கொன்று ஒக்களித்திட்டு திருமங்கை ஆழ்வார்
கிருஷ்ணாவதார கதைகளை சொல்லுகிறார். எப்படி கண்ணன் எம்பெருமான் அவதாரம் பண்ணும் பொழுது அந்த மல்லர்களை எல்லாம் அங்க வந்து சாணூர முஷ்டிகன் எல்லாம் வதம் பண்ணது, கேசி என்ற இந்த அசுர வடிவ குதிரை வடிவுல வந்தான் இல்லையா அசுரன், அந்த சரிதங்களை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்டவன். அது மட்டும் இல்ல, அங்க ஆயர்பாடியில இருக்கும் பொழுது இந்திரன் கல்மழை பொழிஞ்சான் இல்லையா, அப்போ இந்த கண்ணன் கோவர்தன மலையை எடுத்து எல்லாரையும் காப்பாத்தினானே, அப்படிப்பட்டவன் இங்கு கோவிந்தராஜனாக எழுந்தருளி இருக்கிறான். இந்த ஊர் எப்படி இருக்கு தெரியுமா? சேடுயர் பூம்பொழில் தில்லை சித்திரக்கூடத்துள்ள அணை. சேடு உயர், அப்படி பூஞ்சோலைகள் எல்லாம் இருக்கான், அப்படியே இளமை திரட்சியை கொண்டு இருக்கான், அதான் சேடு என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த ஊர் சிறு சித்திரக்கூடம் சென்று சேர்மீங்களே அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம். அப்படியே எப்படி குலசேகர ஆழ்வார் ராமனாக மங்களாசாசனம் செய்தாரோ, திருமங்கை ஆழ்வார் கண்ணனாக மங்களாசாசனம் செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட இருக்காராம். இந்த ஊர்ல ஒரு இன்னொரு விசேஷம் என்ன, மற்ற திவ்ய தேசங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விசேஷம். இங்க ஆழ்வார் பாடும் பொழுது முதல்ல நீலாதேவியை தான் சொல்கிறார். ஏன்னா கோவிந்தராஜன் என்று சொல்லும் பொழுது அது கண்ணனோட திருநாமம். எம்பெருமானுக்கு கோவிந்தன் என்ற திருநாமம் எப்பொழுதும் இருந்தாலும், இங்க இந்திரன் வந்து கல்மழையை காத்து இந்திரனுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணினதுனால கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணினான் இல்லையா, அதனால அந்த திருநாமம் தான் கோவிந்தராஜன். கண்ணனுக்கு கோவிந்தன்ற திருநாமம். ஆணிரைகள் எல்லாம் காத்தான் இல்லையா. கோ சப்தமானது இந்த பசுமாட்டை சொல்லும். தசாவதாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவதாரத்துக்களுமே இந்த கோ சப்தம் பொருத்தமாக இருந்தாலும் விசேஷமானதாக எப்படி வாயில்லா ஜீவன்களையும் எம்பெருமான் காப்பாத்துறான்றதுனால எம்பெருமானுக்கே உகந்த திருநாமம். அதனாலதான் இன்னைக்கும் திருப்பதியில பார்த்தா வெங்கடேஸ்வரனாக அவன் இருந்தாலும் அந்த அவனை வெங்கடேசான் சொல்றதை காட்டிலும் கோவிந்தா 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 என்றே சொல்கிறார்கள். இங்க புராணத்தில் சொல்லும் பொழுது திருமலையில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானும் இங்கு இருக்கக்கூடிய கோவிந்தராஜனும் சகோதரர்கள் என்று சொல்லுவார்கள். இங்க எப்படி 7 தல ஆதிசேஷன், அங்க 7 மலைதான் இங்கே வந்து 7 தல ஆதிசேஷனாக இங்கு இருக்கிறதா. இதற்கு ஒரு புராண கதையும் சொல்வார்கள். ஒரு சமயம் ஒரு அரசிக்கு குழந்தை, ஆண் மகன் இல்ல பெண் மகன் ஏதோ குழந்தை வேணும் அப்படின்ட்டு பிரார்த்திக்கிறா திருவேங்கட முடையானிடம். அப்பொழுது பெருமாள் கிட்ட கேட்கும் பொழுது பெருமாள் சொப்பனத்துல சொல்றார் அவள்கிட்ட, உன்னோட மூக்குத்தி ரொம்ப நன்னா இருக்கு, எனக்கு உன்னோட மூக்குத்தி கொடு அப்படின்னு பெருமாள் வந்து அவள்கிட்ட கேட்க, அவ சொப்பனத்துல சொல்றாளாம், இந்த மூக்குத்தி நான் தரேன், ஆனால் என் கணவரிடம் நான் உத்தரவு வாங்கி கொண்டு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பெருமாள் சொன்னாரா, நீயும் புத்திர பாக்கிய கேட்ட, நான் வந்து என்னோட அண்ணன் இருக்கான் கோவிந்தராஜன், அவனை கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லதாக ஒரு புராண வரலாறு சொல்லுவார்கள். தென் தில்லை சித்திர கூடத்தின் செல்வனை மின்னி மழைதவழும் வேங்கடத்தின் வித்தகனைட்டு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றதுனால இவா 2 பேரும் சகோதரர்கள் என்று சொல்வார்கள். அப்படி அந்த கோவிந்தா சப்தமானது அங்க கேட்கறதுக்கு என்னன்னா, இந்த கோவிந்தராஜனோட சம்பந்தம் அங்க இருக்கு, திருமலையில இருக்கு. அந்த கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாக்கா அவ்வளவு விசேஷம். நாமுமே தினம் உணவு அருந்தும் பொழுது கோவிந்தா கோவிந்தா என்று நினைத்து கொண்டு சொல்லிட்டே அந்த உணவை அருந்த வேண்டுமா, அவ்வளவு சாப்பிடச்ச கோவிந்தான்னு சொல்லணும் அப்படின்ட்டு பெரியோர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அங்க இந்த ஊர்ல அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கோவிந்தனாக இருப்பதால் கிருஷ்ணாவதாரத்தில் பிராதான்யமான மகிழ்ச்சியார் அப்படின்னா நப்பின்னை பிராட்டி. பெருமாள் அவதாரம் செய்யும் பொழுதெல்லாம் மகாலட்சுமி தாயாரும் அவதரிப்பார், ஸ்ரீதேவி அவதரிப்பார். இப்ப கிருஷ்ணாவதாரத்துல பார்க்கும் பொழுது ருக்மிணி பிராட்டி, சத்யபாமா, நப்பின்னை பிராட்டின்ட்டு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 தாயார்களும் அவதாரம். இங்க ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யும் பொழுது ஒரு மகள் ஆயர் மடந்தை ஒருத்தி நிலமகள் மற்றை திருமகளோடும் வருவான் சித்திரக்கூடத்துள்ளானேங்கிறார். ஒரு மகள் ஆயர் மடந்தை அப்படின்னு முதல்ல ஆயர் மடந்தையை சொல்றார். ஆயர் மடந்தை யாருன்னா நப்பின்னை பிராட்டி. அவதான் ஸ்ரீச்சதே லக்ஷ்மீச்ச பத்னியோட் வேதம் சொல்வது போல அந்த நீலாதேவி தான் ஆயர் மடந்தை, நப்பின்னை பிராட்டி. இவளுக்கு என்ன பிராதானியம் அப்படின்னா நீலா சுத்தம் சொல்றது. இந்த சொல்லும் பொழுது பால், தயிர், இதுக்கு வெண்ணெய், இதுக்கெல்லாம் இவதான் வந்து நமக்கு கருணை புரிகிறாளாம். இப்போ நமக்கு ஒரு போக்கிய வஸ்துக்கள் எது அப்படின்னா பால், தயிர், நெய் தானே. அப்போ
அந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இதுதான் இல்லையா, வெண்ணெய் நெய் தயிர் தானே. அதனால கிருதவதி கிருணாகி கிருதவதி பயஸ்வினின்லாம் அங்க வேதம் சொல்றது. அத போல அந்த நீலாதேவி அனுகிரகத்தினால இங்க எங்கேயும் எப்பவுமே இங்க வந்து பாலுக்கோ வெண்ணெய்க்கோ தயிருக்கோ என்னைக்கும் குறவில்லை, என்னைக்கும் சமிருத்தியா இருக்குமா. நல்ல சத்துவ குணத்தை வளர்க்கக்கூடியது இல்லையா பசும் பால் பசு நெய் எல்லாம். அதனால அப்படிப்பட்ட ஒரு உயர்வான இந்த ஊரா இருக்கிறதுனாலதான் ஆழ்வார் பாடும் பொழுது கருமுகில் போல்வதோர் மேனி கையன ஆழியும் சங்கும் பெருவிரல் வானவர் சூழ 7 உலகம் தொழுதேத்த ஒரு மகள் ஆயர் மடந்தை ஒருத்தி நிலமகள் மற்றை திருமகளோடும் வருவான் சித்திரகூட துல்லானேட்டு அந்த எம்பெருமான் எப்படியெல்லாம் இந்த முனிவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தாரோ அப்படியே இங்க அழகாக சாத்விக விமானத்தின் அடியில் எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு இப்பொழுது சம்பரோக்ஷனை வருகின்றது. யாகசாலை வைபவங்கள் எல்லாம் நாம் எல்லாரும் சேவிக்க வேண்டும். ஏன்னா யாகசாலைன்னு சொல்லும் பொழுதே அங்க சாதாரணமா எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார், வேத சப்தங்கள் இருக்கிறது, அருளுச்செயல் அவர்கள் ஓதுகிறார்கள், அதனாலன்றது மட்டும் இல்லை. அங்க ஒவ்வொரு சின்ன விஷயமாக நாம் நினைத்து கொண்டாலும் அது ரொம்ப உயர்ந்த விஷயமா. இப்போ யாகசாலையில 4 பக்கம் 4 வாசல் படி இருக்கு, 4 வாசல், ஒன்னொன்னும் ஒவ்வொரு வேதத்தின் ஒரு சொரூபம் தான் சொல்லுவார்கள். இப்போ யாகசாலையில் கிழக்கு வாசல் என்று எடுத்துக்கொண்டால் அது ருக்வேதம். அந்த இடத்துல அந்த ருக்வேதத்துக்கு உண்டான அந்த ஒரு பலனை தான் அங்க நம்ம சொல்கிறார்கள். அதே போல தெற்கு பக்கம் தெற்கு வாசலை எடுத்துட்டா யஜுர்வேதம், அந்த யஜுர்வேதத்தை அதை குறிக்கிறது. அதுக்கப்புறம் சாமவேதம் மேற்கு வாசல், வடக்கு வாசல் அதர்வன வேதம். அப்படி 4 வாசலும் அந்த இடத்துக்கு தத்துவங்கள் எல்லாம் உண்டு. அதே போல இந்த குண்டங்கள் எல்லாம் போடுறா இல்லையா, சதுரமாக போடுவார்கள், முக்கோண வடிவில் போடுவார்கள், பல ஒரு வட்டமாகவும் போடுவார்கள். அதுல எல்லாமும் தாத்பரியங்கள்லாம் அடங்கி உள்ளது. இப்போ நம் மனித உடல்ல ஜாட்டராக்னி சொல்றோம், அதுதான் வைஸ்வானரோன்றார் கண்ணன் கீதையில. நானே வைஸ்வானராக இருந்து கொண்டு மனிதர்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள அக்னியாக இருந்து அந்த நாம் சாப்பிடும் உணவை எல்லாம் ஜீர்ணிக்கிறார். நமக்கு அக்னி அடங்கி விடுத்துனா நமக்கு ஒண்ணுமே வாழ்நாள் இல்லைன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள அக்னி இருந்து நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவை எல்லாம் ஜீர்ணிக்கக்கூடிய அந்த இது பண்றது யார் அப்படின்னா சாக்ஷாத் கண்ணன் எம்பெருமான் கீதையில சொல்றான், நான் வந்து உள்ளுக்குள்ள வைஸ்வானராக இருந்து எல்லாம் பண்றேன்ட்டு. அப்போ இந்த வட்ட வடிவமாக இருக்கிறதோ சதுரமாக இருக்கிறதோ முக்கோணமாக இந்த யாக குண்டங்கள்லாம் போடுறாளே அக்னி குண்டங்கள் தானே நம்ம சொல்றோம். நம் உடம்புலையும் இந்த ஜாட்டர் அக்னி மனுஷர்களுக்கு எப்படி இருக்கும், விலங்குகளுக்கு எப்படி இருக்கும், பட்சிகளுக்கு எப்படி இருக்கும், கொசுக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், பொதுவா ஜீவராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு எல்லாம் ஆகமத்துல சொல்லப்பட்டு உள்ளது. இப்போ மனிதர்கள் நினைச்ச இந்த ஜாடராக்னி உள்ளுக்குள்ள வந்து முக்கோண வடிவில் இருக்கிறது. அதே போல 4 கால் பிராணிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் சதுரமாக இருக்கிறது. இப்படி எல்லாம் அந்த ஆகமங்கள்லாம் சொல்றது. அதோட அடிப்படை தத்துவம் தான் இது சொல்ற. அதை போல அங்க கலசம் எல்லாம் வைக்கிறா இல்லையா, அந்த கலசமே நம்முடைய மனித உடம்பா. அந்த தேங்காய் தான் சிரசு பாகம் சொல்றா. உள்ளுக்குள்ள போட்டிருக்கக்கூடிய அந்த ஜலம் வந்து ரத்தம், நவரத்னங்கள்லாம் இருக்கே அது வந்து ஜீவன் தத்துவம். அங்க இருக்கக்கூடிய அந்த மாவளை இருக்கே அந்த மாவளை தான் நாக்கு என்று சொல்கிறார்கள். அதை போல நூல் சுத்தி இருக்கும், அது வந்து நம்ம உடம்புல உள்ள இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் சொல்றோம் இல்லையா, இப்படி இதுக்கு தத்துவங்கள்லாம் சொல்றா. அதே போல அங்க கூர்ச்சம்லாம் இருக்குமே அதெல்லாம் கூட ஒரு ஆயுதமா, எம்பெருமானோட பஞ்சாயுதம் தான் இந்த கலசத்தையே சொல்றா. அந்த வஸ்திரம் சாத்தி இருக்காளே அது வந்து ஒரு சங்கோட அம்சமா அது. அது போல மா வேலை இருக்கு இல்லையா, அந்த மாவலைங்கிறது வந்து அது ஒரு ஆயுதங்கள், ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ஆயுதங்கள் சொல்றா. அந்த எம்பெருமான் எந்த இதுல எழுந்தருள் இருக்கானோ கலசத்துல, அந்த எழுந்தருள பண்ணின இடம் வந்து சக்கராயுதம் என்று சொல்கிறார்கள். இப்படி பஞ்ச ஆயுதத்தின் வடிவம் தான் சார்கமாக இருக்கக்கூடிய கூர்ச்சம், இது வந்து சங்க ஆயுதம், சக்கராயுதம்ட்டு இப்படி நிறைய இப்படி வந்து ஒவ்வொரு ஆகமங்களும் இதெல்லாம் விவரிக்கிறது. அதனால அங்க இருந்துட்டு வேண்டாத காதால நம்ம எத்தனையோ வேண்டாத விஷயங்களை நம்மளோட வாழ்நாள்ல கேட்டுன்னு இருக்கோம் இல்லையா, அந்த வேண்டாத விஷயங்கள் கேட்ட பாவங்கள் இருக்கே, இந்த யாகசாலையில அங்க சொல்லப்படுகின்ற அந்த வேத சப்தமும் அந்த அருள் செயல் 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களின் அந்த தேன் அமுது இருக்க ஈரச்சொற்கள் அதெல்லாம் காதுல உழுந்ததுன்னா நாம் காதால கேட்ட வேண்டாத விஷயங்களால் இந்த பாவங்கள் எல்லாம் போயிடுமாங்க.
அதனால யாகசாலையில இருந்து அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும். அந்த அங்க இருக்கக்கூடிய பூர்ணாகூதி அதெல்லாம் யஜ்யம். ஏன்னா எம்பெருமானே யஜ்யகான்னு சொல்றா. எம்பெருமான் அந்த யஜ்ய ரூபியாகவே அங்க இருந்து கொண்டு அங்க யஜ்யத்தை நடத்துபவனும் எம்பெருமான்னா சகஸ்ரநாமத்துல அவனுக்கு திருநாமங்கள்லாம் அவரோட விஷயத்தை அழகா பராசர பட்டர் நமக்கு நிறைய அங்க வியாக்கியானத்துல சாதிக்கிறார். எப்படி எம்பெருமான் யஜ்யமாக இருக்கிறான், அந்த யஜ்யத்தை எப்படி நடத்தி கொண்டு போகிறான், அந்த யஜ்யம் பண்ணவர்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தா கூட இந்த பூர்ணாகுதியில அதை நிரவதிகமா அதை எல்லாத்தையும் நிறைத்து கொண்டு போகிறானா எம்பெருமான். அதனால அந்த யஜ்யகான்னு சொல்லி அங்க பல திருநாமங்கள் எல்லாம் எம்பெருமான சொல்றதுனால அந்த யாகத்துல பூர்ணாகுதியும் போது சாக்ஷா ஸ்ரீமன் நாராயணன் அங்க எழுந்தொருள் இருக்கிறான். அந்த பூர்ணாகுதி சேவிக்கச்ச நம்ம கண்ணுக்கு தெரியலனா கூட நமக்கு ஆத்மா நமக்கு உணரணும் அது அங்க எம்பெருமான் இருக்கான். ஏன்னா வேதம் சொல்லிதான் அந்த இடத்துல இதம் விஷ்ணு விசக்கரமே அப்படின்னு சொல்லிதான் பூர்ணாகுதியை சொல்றதுனால அந்த உலகளந்த எம்பெருமான் அங்க அப்படியே அங்க பிரத்யட்சமா இருக்கானாம். அதனால யாக குண்டத்துல எம்பெருமான் சாட்சாத் வரான், அந்த இடத்துல இருந்து அவன் நடத்தி வைக்கிறான்ற அந்த பாவத்தோடையே நாம் சேவிக்க வேண்டும். இன்னும் இந்த தில்லை சித்திரக்கூடத்தை பத்தி அடுத்த பதிவுகள்ல இன்னும் மேலும் பல முனிவர்களுக்கு இந்த எம்பெருமான் எப்படி அனுகிரகம் பண்ணி இருக்கிறான், இந்த ஊரின் வைபவங்கள் எல்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அடியேன் ராமானுஜதாசர்.